الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட தனிநபர்களையும் சமுதாயத்தையும் சீர் செய்வதற்கான வழிகாட்டல்கள் என்கிற புத்தகத்தை இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக நாம் பார்த்து பயனடைந்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரிலே குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக சென்ற வகுப்பிலே சில முக்கியமான அம்சங்களை நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடராக இன்றும் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்பிலே குழந்தைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பது தொடர்பாக இறுதியாக நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே போல அத்தஹ்தீர் மினல் முஹர்ரமாத், ஹராமானவற்றை, தடுக்கப்பட்டவற்றை பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்வது என்கிற ஒரு தலைப்பில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற போது ஹராமானவற்றை அடையாளப்படுத்தி அவற்றிலிருந்து பிள்ளைகளை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார். அதிலே முக்கியமான சில அம்சங்களை பட்டியலிடுகிறார்கள். ஒன்று, தஹ்தீருல் அவுலாத் மினல் குஃபுர் வஸ்ஸப் வல்லான் வல் கலாமில் பதி, குழந்தைகளுக்கு குஃப்ரை எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஏசுவது, திட்டுவது ஒரு கெட்ட விஷயம், தடுக்கப்பட்ட விஷயம் என்பதை உணர்த்த வேண்டும். அல்லான், சாபமிடுவது கூடாது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அசிங்கமாக மோசமாக பேசுவது ஹராமானது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி அதை மென்மையாக அன்பாக அவர்கள் புரியக்கூடிய விதமாக உணர்த்த வேண்டும். இவற்றை செய்கிற போது நாம் மறுமையிலே நரகம் போக வேண்டி ஏற்படும் என்பதையும், நம்முடைய நாவுகளை நாம் பாதுகாத்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். முக்கியமான விஷயம், பிள்ளைகள் அசிங்கமாக பேசக்கூடாது என்றால் தாயும் தந்தையும் அசிங்கமாக பேசக்கூடாது. பிள்ளைகள் அடுத்தவர்களை சபிக்கக்கூடாது என்றால் தாயும் தந்தையும் மற்றவர்களை சபிப்பதிலிருந்து தம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து அழகிய முறையில் இந்த விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதை ஷேக் இங்கே உணர்த்துகிறார்கள். இரண்டாவதாக, தஹ்தீருல் அவுலாத் மினல் மைசிர் பி அன்வாஇஹி, சூதாட்டத்தை பற்றி பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே எச்சரிக்கை செய்ய வேண்டும். சில விளையாட்டுகள் இருக்கின்றன, அந்த விளையாட்டுக்கள் சூதாட்டத்திற்கு எதிர்காலத்தில் இட்டு செல்லலாம் என்றால் அந்த விளையாட்டுக்களையும் நாம், இது ஒரு மன ஆறுதலாக, ஒரு என்டர்டைன்மெண்டாக இருந்தாலும் இது காலப்போக்கில் சூதாட்டத்திற்கு இட்டு செல்லும். சூதாட்டம் என்பது நம் மத்தியிலே பகைமை உண்டு பண்ணக்கூடியது, அதே போல நேரத்தை வீணடிக்கக்கூடியது, பொருளாதாரத்தை நாசமாக்கக்கூடியது. சூதாட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் தொழுகையை வீணடிப்பார்கள் என்பன போன்ற விஷயங்களை சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு. சில விஷயங்கள், அன்புள்ள சகோதர சகோதரிகள், இப்போ மேற்குலகில் எல்லாம் சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் சின்ன வயதிலிருந்து. இப்போ உதாரணமாக அவர்களுடைய அதிகமான ஸ்கூல்களில் அந்த செக்ஸ் டீச்சிங் இருக்கிறது. டீச் யுவர் சைல்டு அபவுட் செக்ஸ் என்று சொல்லி அவர்கள் செக்ஸை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதை பற்றி கற்றுக் கொடுத்தால் பிள்ளைகள் பழுதாகி விடுவார்கள். அப்படி இல்லை. அதை நாம் அவர்களுக்கு எச்சரிக்கை, அதாவது அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது, யார் தங்களிடத்தில் தவறாக நெருங்குகிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக செக்ஸை பற்றி சொல்ல வேண்டும். இப்போது இந்தியாவில் எல்லாம் அந்த சின்ன எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அது தெரிந்திருக்கும் போதுதான் அவர்கள் அதிலே எச்சரிக்கையாக இருக்கலாம். ஒரு அறிஞர் சொல்கிறார், அரஃப்து ஷர்ர லா லிஷ்ஷர்ரி வலாக்கின் லித்தவக்கீஹி, நான் தீமைகளை கற்றுக்கொண்டேன் அந்த தீமைகளை செய்வதற்காக அல்ல, மாறாக அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று சொல்கிறார்.
அதுபோல நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூதாட்டம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். எவ்வாறான விஷயங்களில் சூதாட்டம் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அதே போல சூதாட்டத்தினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் பற்றி அந்த பிஞ்சு உள்ளங்களிலே பதித்து விட்டோமாக இருந்தால் அவர்கள் வளர்ந்து வருகிற போது சூதாட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள். குறிப்பாக இன்றைய இந்த காலத்தில் ஆன்லைன் மூலம் பல சூதாட்டங்கள் நடைபெறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பெற்றோர் அவற்றை அறிந்து அவற்றை பற்றி பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அடுத்ததாக மன்உல் அவுலாத் மின் கிராஅத்தில் மஜல்லாத்தில் ஹலீஆ வஸ்ஸுவரில் மக்ஷூஃபா வல் கிஸஸ் அல் போலிசியா, அதாவது குழந்தைகளுக்கு ஆபாசமான சஞ்சிகைகளை வாசிப்பதை, நிர்வாணமான புகைப்படங்களை பார்ப்பதை, அதுபோல உள்ளத்தில் வக்கிர புத்திகளை உண்டாக்கக்கூடிய அந்த உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய கதைகளை படிப்பது போன்றவற்றை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது இவர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதிய ஒரு நூல் என்கிற வகையில் இதை இங்கே அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் இன்றைய காலத்தில் நாம் எல்லோரும் கவனமாக சீரியஸாக வெளிப்படைய வேண்டிய ஒரு இடம்தான் இந்த டிவைஸுகள், ஃபோன், டேப், ஐபேட், லேப்டாப் போன்ற இந்த கருவிகள். இவற்றை பொறுத்தவரையில் இன்று இதை பயன்படுத்துவது என்பது பெரியவர்களை விட சின்ன குழந்தைகளிடத்தில் தான் அதிகமாக காணப்படுகிறது. அந்த குழந்தைகளை மிக கவனமாக நாம் வழிநடத்த வேண்டும். போன் பார்க்காதீர்கள் என்று சொல்வது சாத்தியமில்லை. என்று பிள்ளைகளை பார்த்து நீங்கள் போன் யூஸ் பண்ண வேண்டாம் என்று சொல்வது இம்பாசிபிள். என்னால் நம்முடைய கைகளில் போனை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை பார்க்க வேண்டாம் என்று சொன்னால் அது சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளையை நம்ம தடுப்போம். ஆனால் வெளியில் உள்ள எல்லா பிள்ளைகளுடைய கைகளிலும் போன் இருக்கும். ஒரு வாகனத்தில் பின் சீட்டில் உட்கார்ந்தால் முன்னால் உள்ளவருடைய கையில், பக்கத்தில் உள்ளவருடைய கையில் இது இருக்கிறது, பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இப்ப நாம் சின்ன வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம், அதுபோல ஆபாசம் என்றால் என்ன, விரசம் என்றால் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பவற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இந்த பிள்ளைகள் இப்போ கேம்ஸ் இருக்கிறது, நாங்கள் கேம்ஸ் தான் விளையாடுகிறோம் என்று சொல்லுவார்கள். அப்ப நம்மளும் என்ன பார்ப்போம்னா கேம்ஸ் இல்லை. அப்ப சில கேம்ஸ் இதுக்கு பிரச்சனை இல்லை தான். ஆனால் அந்த கேம்ஸுகள் ஹராமான கேம்களுக்கு இட்டு செல்லாமல் குழந்தைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். கார்ட்டூன்ஸ் பார்க்கிறார்கள், அவர்கள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸை நாம் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் சில நேரங்களில் சில சினிமாக்கள் பார்க்கிறார்கள், அதிலே எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். சில பிள்ளைகளை அழைத்து வருகிறார்கள், அவர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் பயப்பட்டிருக்கிறார்கள். அந்த பயத்துக்கு காரணம் அவர்கள் பார்த்த இந்த பே கார்ட்டூன்ஸ். இப்போ நமக்கு அது ஒரு பொருட்டாக இருப்பதில்லை. ஆனால் பிள்ளைகள் பிறகு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மனநோயாளிகளாக நிற்கிற போது கை செய்தப்படுகிறோம். அப்போ கொஞ்சம் டைம் லேட்டாக இருக்கும். எனவே நம்முடைய பிள்ளைகளை குறிப்பாக இந்த டிஜிட்டல் காலத்தில் மிக கவனமாக மானிட்டர் பண்ண வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நான்காவதாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், பிள்ளைகள் புகைப்பதிலிருந்து அவர்களை நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் புகைப்பிடித்தல், அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் பற்றி நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போ புகைத்தல் பிள்ளைகள் செய்வதில்லை. இப்புள்ள பிள்ளைகளை பொறுத்தவரையில் புகைத்தலுக்கு அவர்கள் போவதில்லை. மாறாக சின்ன வயதிலிருந்தே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறார்கள். நம்முடைய வீட்டில் நாம் மிக பேணுதலாக, முன்மாதிரியாக தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். இந்த போதை வஸ்து என்பது இன்று மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டில் எப்படி போதையை ஒழிக்கலாம் என்பதற்காக பட்ஜெட்டிலே மிகப்பெரிய அளவு பணத்தை ஒதுக்குவதை பார்க்கிறோம். இந்த போதைக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கைகள், சட்டங்கள் ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இருந்தாலும் கூட சிறு பிள்ளைகள்
போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இந்த நிலை தொடருமாக இருந்தால் எந்த ஒரு வீடும் இந்த போதையிலிருந்து பாதுகாப்பு பெறாது. நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். போதையில் அகப்பட்டவர்களை எவ்வாறு விடுவிப்பது, இதை பற்றி நாம் கவனமாக உரிய துறை சார்ந்தவர்களோடு சேர்ந்து சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் போதைக்கு போகாமல் இருப்பவர்களை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அதையும் நாம் சரியாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போதை வஸ்துக்கள் பற்றி சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய கைகளிலே இந்த டிவைஸ்கள் இருக்கின்றன. இவற்றிலே போதைக்கு அடிமையானவர்களுடைய சில வீடியோக்கள் இருக்கின்றன. அவர்கள் உடலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட காட்சிகளை காண்பிக்கக்கூடிய வீடியோக்கள் நம்ம அதை பிள்ளைகளுக்கு போட்டு காட்டலாம். பாருங்க, போதை வஸ்து ஒருவன் பயன்படுத்த ஆரம்பித்தால் கடைசியிலே அவனுடைய நிலைமை இவ்வாறு தான் வந்து நிற்கும் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவது. அதை பார்க்கும்போது ஒரு பயம் வரும். நீங்களும் அதை பார்க்கலாம். போதைக்கு அடிக்ட் ஆனவர்கள், அவர்களுடைய நிலைமைகளை பார்த்தால் நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, ட்ரெஸ் மாற்ற முடியாது, சாப்பிட முடியாது, எந்த நேரமும் வாமிட்டிங், எந்த நேரமும் மயக்கம், எந்த நேரமும் ஒரு வகையான பிதட்டல், இப்படியாக அவர்கள் இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிற போது அதை பற்றி ஒரு பயம் பிள்ளைகளுக்கு வரும். அதுபோல அவர்களுடைய நண்பர்களை நாம் கவனமாக கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் இப்போது நம்முடைய ஊர்களில் சொல்வது போல எந்த பொந்தில் எந்த பாம்பு இருக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எந்த வீட்டில் போதை வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகள் இருப்பார்கள் என்று, எந்த ஸ்கூலில் எந்த வகுப்பில் போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகி கொண்டு வருகிறது. எனவே நாம் குழந்தை வளர்க்கிற போது இந்த விஷயத்தை, போதை ஹராம், இதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, மார்க்க ரீதியாக உள்ள தீங்கு என்ன, மறுமை நஷ்டம் என்ன, பொருளாதார தீங்கு என்ன, கல்விக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அதுபோல இந்த வீடியோ காட்சிகளை அவர்களுக்கு காண்பித்து இவ்வாறு ஏற்படக்கூடிய விளைவுகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அதிலிருந்து அவர்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதே போல 5வதாக சொல்கிறார்கள், பிள்ளைகளை எப்போதுமே உண்மை பேசக்கூடியவர்களாக, செயலிலும் உண்மை இருக்க வேண்டும், வார்த்தையிலும் உண்மை இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு வலியுறுத்தி பொய்யை நாம் எப்போதும் எச்சரிக்கை செய்ய வேண்டும். குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே உண்மை பேசக்கூடியவர்களாக, பொய் பேசாதவர்களாக தர்பியா கொடுத்து வளர்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் பெற்றோருடைய பொறுப்புகள். அப்படி வளர்க்கிற போது அந்த பிள்ளைகள் உண்மை பேச துவங்கிவிட்டால் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நாம் அவர்களை காப்பாற்றலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நசீஹத் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்னார்கள், நீ பொய் சொல்லக்கூடாது என்று. பிறகு அந்த மனிதர் சில தவறுகள் செய்வதற்கு புறப்படுகிறார். அப்படி போகும்போது வழியிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அந்த நிலையில் அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டால் நான் உண்மை சொல்ல வேண்டும் என்கிற பயத்தில் அவர் சுப்ஹானல்லாஹ் அந்த தவறை தவிர்ந்து கொள்கிறார். இப்போது பல தடவைகள் நடந்த பிறகு அவர் அந்த தவறிலிருந்து தன்னை முற்றாக மாற்றிக்கொண்டதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை சின்ன வயதிலிருந்து பொய் பேசாதவர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக வளர்க்க வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஹராமானவற்றில், அதாவது பொருளாதாரத்திலும் உணவிலும் ஹராமானவற்றை அறிந்து அவற்றிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க அவர்களை பழக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். சதகா பேரிச்சம்பழங்கள் கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து அவர்களுடைய பேரப்புள்ள 2-3 வயதையுடைய பேரப்புள்ள ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வைக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடிப்போய் அந்த குழந்தையின் வாயிலிருந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வெளியே வீசிவிட்டு சொன்னார்கள், அம்மா தஅலம் அன்ன ஸதகத ஹராமுன் அலைனா, சதகா நமக்கு ஹராம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று பிள்ளைக்கு தர்பியா கொடுக்கிறார்கள். அந்த பிள்ளை செய்தால் பாவம் இல்லை, அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை நாம்
இவ்வாறு சின்ன வயதிலிருந்து தர்பியா கொடுத்து வளர்க்க வேண்டும். அந்த வகையில் லஞ்சத்தை பற்றி சொல்ல வேண்டும், வட்டியை பற்றி சொல்ல வேண்டும், திருடுவதை பற்றி சொல்ல வேண்டும், ஏமாற்றுவதை பற்றி சொல்ல வேண்டும், அவற்றால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை பற்றி எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு அவர்களை நாம் தர்பியா கொடுக்க வேண்டிய முக்கியமான தேவை நமக்கு இருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்யக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் துஆ செய்து விடக்கூடாது. அதில் தாய்மார் சில நேரங்களில் இமோஷனல் ஆகி பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்கிற காட்சிகள் நாம் பார்க்கிறோம். ஆனால் அது ஆபத்தானது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கிற துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போல பிள்ளைகளுக்கு எதிராக கேட்கிற துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். எனவே பிள்ளைகளுக்கு எதிராக நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் துஆ செய்து விடக்கூடாது. அதிலே நாம் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹராமானவற்றை நம்முடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்தல் என்கிற வகையில் அவர்களுக்கு ஷிர்க் பற்றி சின்ன வயதிலிருந்து சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை தன்னோடு வைத்து கொண்டு அவர்களுக்கு இந்த ஷிர்கை பற்றி எச்சரிக்கை செய்வார்கள், தௌஹீதை அவர்களுக்கு வலியுறுத்துவார்கள் என்பதை ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை என்றால், இன்று குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. இந்த சவாலாக மாறியதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று நாம் தேடி பார்க்கிற போது, குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை நாம் புறக்கணித்து வாழ்வது முக்கியமான காரணமாக காணப்படுகிறது. உண்மையில் இங்கே நாம் சுட்டிக்காட்டிய இந்த 8 விஷயங்கள் ஷேக் அவர்கள் இந்த 8ஐயும் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இவை அல்லாத இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிற போது நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய அந்த பூ மனங்களில், அந்த பிஞ்சு உள்ளங்களில் நல்ல விதைகள் விதைக்கப்படும், நல்லவர்களாக அவர்கள் வருவார்கள். ஆனால் இன்று ஏனோ தானோ என்று, அதாவது ஊருக்கு பேருக்கு புகழுக்கு குழந்தை பெறுவது போல பெற்றுவிட்டு வளர்ப்பதும் ஊருக்காகவும் பேருக்காகவும் வளர்க்கிறோமே தவிர அல்லாஹுக்காக குழந்தை வளர்த்தல் என்கிற அந்த பொறுப்புணர்வு ஆழ்மனங்களில் இருந்து போய்விட்டது. உண்மையிலே நாம் கவலைப்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே. யாருக்கெல்லாம் என்னுடைய குழந்தை ஒரு அமானிதம், அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு அமானிதம் என்கிற அந்த பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர்கள் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். நம்ம முஹாசபா செய்ய வேண்டும், நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே என்னுடைய குழந்தையை நான் சரியாக வளர்த்து ஒரு சாலிஹான என்னுடைய வாரிசாக விட்டு செல்ல வேண்டும். இந்த சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் ஒரு நல்ல பிரஜையாக என்னுடைய பிள்ளையை ஆக்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த உணர்வும் இல்லாத பெற்றோர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய தவறையும் பிழையையும் செய்கிறீர்கள், மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள். கண்டிப்பாக இதனுடைய மோசமான நிலையை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டி வரும், மறுமையிலும் கை செய்தப்பட வேண்டி வரும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து சித்திர் ஹிஜாப், அவர்களுக்கு ஹிஜாபை தன்னுடைய அவுரத்துகளை மறைக்க வேண்டும் என்கிற அந்த கல்வியை கொடுக்க வேண்டும், அந்த தர்பியாவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். இப்போ நாம் சொன்னது போல இப்போ ஸ்கூலுகளில் குட் டச் என்றால் என்ன, பேட் டச் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் எல்லோரோடும் ஓப்பனாக பழகுவதற்கு குழந்தைகளை அனுமதிக்க கூடாது. வீட்டுக்கு வரக்கூடிய உறவினர்களிடத்தில் அரைகுறை ஆடைகளோடு நம்முடைய பிள்ளை 6 வயது 7 வயதான 10 வயதான பிள்ளைகள் பருவ வயதை அடையாத நிலையில் கால்களை காட்டிக்கொண்டு தலையை திறந்து கொண்டு மினிஸ்கட்டோடு அந்த ஆண்களுக்கு முன்னால் போய் நிற்பது, அவர்களுடைய மடிகளில் உட்காருவது, இவற்றையெல்லாம் நம்ம சிம்பிளாக எடுக்க முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இதை சீரியஸாக எடுக்க வேண்டும். வயசாளிந்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு ஹஷ்மத் என்கிற ரோஷம், அந்த மானம், அச்சம்,
இவைகளெல்லாம் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் வளர்க்கப்பட வேண்டும். அச்சமெண்டா பயந்த பிள்ளையாக அல்ல, ஒரு அந்நிய ஆணோடு நான் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த பயம், அந்த வெட்க உணர்வு, அந்த கூச்ச உணர்வு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வர வேண்டும். காலப்போக்கில் இதை நாம் கவனத்தில் எடுக்காமல் போனால் நிச்சயமாக விபச்சாரமும் ஒழுக்கச் சீர்கேடும் மலிந்து விடுவது என்பது தவிர்க்க முடியாமல் போய்விடும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே சொல்லப்பட்ட இந்த வழிகாட்டல்களை நாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய குழந்தைகளை ஒரு பொறுப்புணர்வோடு வளர்ப்பதற்கு நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். தொடர்ந்தும் குழந்தை வளர்ப்போடு தொடர்பான இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. அவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புகளிலே பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கேட்டவற்றில் நல்லவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.